ஓம் நமோ நாராயணாய. நாம் இப்போது இந்த பதிவுகளில் எல்லாமே 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஒவ்வொரு 10 பாசுரங்களாகவும் நம்ம ஒவ்வொரு 10ஆக பார்த்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் 10 4ஆம் திருமொழி. தலைகளும் காளிப்பின் வரும் கண்ணனை கண்டு கண்ணியர் காமுறுதல். அதாவது இங்கே கண்ணனின் அழகை கண்ட திருவாய்ப்பாடியிலுள்ள பெண்கள் அடைந்த துன்பங்களை அந்த பெண்கள் பேச்சாலே பெரியாழ்வார் இந்த திருமொழியில் சொல்கிறாருங்க. ஆய்ப்பாடியிலுள்ள பெண்கள் தலை தொங்கல் என்ற பீலி குடைகள் எங்கும் நிறைந்து தன்னுமையும் எக்கமும் மத்தளியும் ஆகிய வாத்தியங்களையும் தாள் பீலியும் பழவகை குழல்களும் பாட்டுக்களும் எங்கும் நிறைய இவ்வாறு கண்ணன் கன்று மேய்த்து தன்னை ஒத்த 1000 பிள்ளைகளோடு சேர்ந்து வருகின்ற கூட்டத்தை பார்த்து மேகத்தின் கூட்டம்தான் இப்படி வருகிறதோ என்று சொல்லி பல கனியை சென்று கிட்டி கண்ணனிடம் உள்ள அளவு கடந்த காதலால் நுழைபவரும் பின் நுழைய முடியாமல் நிற்பவருமாகி அவன் போகும் வழியெல்லாம் தம்முடைய நெஞ்சை தொடர்ந்து போகவிட்டு உணவையே மறந்து விட்டார்களாமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள் எல்லாமே நம்ம பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த பாசுரம் 254 முதல் 263 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி இந்த முதல் பாசுரத்துடைய பொருளை தான் நம்ம இப்போ பார்த்தோம். முதல் பாசுரத்தை பார்ப்போம். 254. தலைகளும் தொங்கல்களும் ததும்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மலைகொளோ வருகின்றது என்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகி எங்கும் உள்ளம் விட்டு ஊன்மறந்து ஒளிந்தனரே. பாசுரம் 255. வள்ளி நுண் இதழ் அன்ன ஆடை கொண்டு வசை அறத்திருவரை விரித்து எடுத்து பள்ளி நுண் பற்றாக உடை வாள் சாத்தி பனை கச்சு உந்தி பலதலை நடுவே முல்லை நல் நறுமலர் வேங்கை மலர் அணிந்து பல் ஆயர் குழாம் நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று அங்கு இனவளை இளவன் மினே. பாசுரம் 256. சுரிகையும் தெரிவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிரையினம் மீளக் குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண் நோக்கிக் கண்டாள் அது கண்டு இவ்வூர் புணர்க்கின்றதே. பாசுரம் 257. குன்று எடுத்து ஆனிரை காத்தபிரான் கோவலனாய் குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டு அறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளைகளன்று துகில் ஏந்தி இளமுலையும் என் வசம் அல்லவே. பாசுரம் 258. சுற்றி நின்று ஆயர் தலைகள் இட சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன் அன்றி பின் மற்று ஒருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிருஞ்சோலை என் மாயர்க்கு அல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் கொடீராகில் கோலம்பே. பாசுரம் 259. சிந்துரம் இலங்க தன் திருநெற்றிமேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தரம் முழவத் தன் தலை காவின் கீழ் வரும் ஆயரோடு உடன் வளைகோல் வீச அந்தம் ஒன்று இல்லாத ஆயப் பிள்ளை அறிந்து அறிந்து இவ்வீதி போதும் ஆகில் வந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளமாய் முறுவலும் காண்போம் தோழி. பாசுரம் 260. சால பல்நிறை பின்னே தலை காவின் கீழ் தன் திருமேனி நின்று ஒளி திகழ நீல நல் நறுங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல் ஆயர்குழாம் நடுவே கோலச் செந்தாமரை கண் மிளிர குழல் ஊதி இசை பாடி குனித்து
ஆயரோடு ஆளித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்க்கின்றதே. பாசுரம் 261. சிந்துரப் பொடிகொண்டு சென்னி அப்பி திருநாமம் இட்டு அங்கு ஓர் இலையின் தன்னால் அந்தரம் இன்றி தன்னெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை எதிர்நின்று அங்கு இனவளை இளவேல் என்ன சந்நிதியில் நின்று கண்டீர் நங்கை தன் துகிலொரு சரிவளை கழல்கின்றதே. பாசுரம் 262. வளங்காதின் மேல் தோன்றி பூ அணிந்து மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாளவிட்டு தீங்குழல் வாய்மடுத்து ஊதி ஊதி அலங்காரத்தால் வரும் ஆய்ப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு விளங்கி நில்லாது எதிர்நின்று கண்டீர் வெல்வளை கழன்று மெய் மெளிர்கின்றதே. பாசுரம் 263. விண்ணின் மீது அமரர்கள் விரும்பித் தொழ மிரைத்து ஆயர்பாடியில் வீதியூடே கண்ணன் காளி பின்னே எழுந்தருளக் கண்டு இள ஆய் கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டு அமர்பொழில் புதுவயர்கோன் விட்டுச் சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண் இன்பம் வரப்பாடும் பத்தர் உள்ளார் பரமான வைகுந்தம் நன்னுவரே. இந்த 263வது பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, தேவர்கள் விரும்பி தன்னை வணங்க செருக்கு கொண்டு திருவாய்ப்பாடியில் வீதியின் நடுவே கண்ணன் பசுக்கூட்டத்தின் பின்னே எழுந்தருளுவதைக் கண்டு இடைச்சிறு பெண்கள் ஆசை கொண்ட தன்மையை சோலைகள் சூழ்ந்த வில்லிபுத்தூரில் வாழும் தலைவராகிய பெரியாழ்வார் அருளிச் செய்த பாமாலை ஆகிய இந்த 10 பாசுரங்களையும் ராகத்தோடு இன்பம் உண்டாக பாடுகின்ற பக்தர்கள் எல்லா உலகுக்கும் மேலான ஸ்ரீ வைகுண்ட உலகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது நம்ம பரமபதமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வைகுண்ட பெருமாள் கிட்ட நம்ம போகணும் கடைசியில் அப்படின்னா இந்த 10 பாசுரங்களையும் நம்ம படிக்கிறதுனால நம்ம வைகுண்டத்தை அடைவோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக நம்பப்படுதுங்க. அப்படின்னு இந்த கடைசி பாடலில் பெரியாழ்வார் இந்த 10 பாசுரத்தினுடைய பலனை குறிப்பிட்டிருக்கிறாருங்க. ஓம் நமோ நாராயணாய. நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து 108 திவ்ய தேசங்களையும் அதனுடைய பாசுரங்களையும் நீங்கள் கேட்கலாம். மீது இருக்கக்கூடிய நம்மளோட 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் கேட்டு நாராயணனுடைய அருளை பெறுங்க. ஓம் நமோ நாராயணாய.